வணக்கம் உலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இங்கு அருள், என்னுடன் இராணுவ புலனாய்வு மற்றும் பொருளாதார அரசியல் ஆய்வாளர் கலாநிதி அரசு அவர்கள் பங்கு பெற்றுகிறார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஹோர்மூஸ் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் அதே பேச்சாகவும் செய்தியாகவும் தான் மாறி மாறி அடிபடுகிறது. ஒரு சமாதான ஒப்பந்தம் அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கி 60 நாட்களுக்குள் ஒரு சமாதானத்தை எட்ட வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கிறது. கப்பல்கள் தாக்கப்பட்டாலும் அதற்கு பின்னரும் ஒரு பத்திரிகை இன்னமும் ஹோர்மூஸ் நீரிணையூடாக கப்பல்கள் போவதாக காட்டி படம் போட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது பார்த்த செய்திகளின்படி அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறுகிறது. ஆனால் ஈரான் அதற்கான தேதி குறிக்கப்படவில்லை என்று உறுதியாக சொல்வதுதான் அல் ஜசீரா என்ற செய்தி வந்திருக்கிறது. இது சம்பந்தமான மேலதிகமான விவரமான தகவல்களை தர முடியுமா நேயர்களுக்காக? ஹோர்மூஸ் நீரிணை தான் இப்போது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு பல பரீட்சையின் களமாக இருக்கிறது ஹோர்மூஸ் நீரிணை தான். அதாவது முதலில் 40 நாட்கள் அமெரிக்கா தனது வான்படையை பயன்படுத்தி இருந்தது. அந்த வான்படையின் தாக்குதல் 40 நாட்களில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு அவர்கள் கடற்படைக்கு மாற இருந்தார்கள், கடற்படை முற்றுகை என்று. அந்த கடற்படை முற்றுகை ஏறத்தாழ 2 மாதங்கள் நீடித்தது. அதுவும் இல்லை என்றவுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். நான் நினைக்கிறேன் ஜூன் 17ஆம் தேதி அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று MOU-ல கையெழுத்திட்டார்கள். ஆனால் அந்த கையெழுத்திட்ட பிற்பாடும் இப்போது ஹோர்மூஸ் நீரிணையில் இந்த இரு தரப்பும் பல பரீட்சை, அதாவது யார் அதனை கட்டுப்படுத்துவது என்ற ஒரு பல பரீட்சையில் இறங்கி இருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஹோர்மூஸ் நீரிணையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது தூதரக ரீதியான இந்த டிப்ளமேட்டிக் பேர்ட்ஸ் என்று சொல்றது, அதாவது அந்த வார்த்தைகளுக்கு அப்பால் அங்குள்ள உண்மையான நிலைமை என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் இராணுவ பாதுகாப்போடு ஒரு சிறிய அளவிலான கப்பல்கள் தான் சென்றிருக்கின்றன ஓமான் பாதையின் ஊடாக. அதுவும் அந்த தடை செய்யப்படாத கப்பல்கள். ஏனைய கப்பல்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தடை செய்யப்பட்ட கப்பல்கள், ஏனைய கப்பல்கள் ஈரானின் வழித்தடத்தின் ஊடாகத்தான் சென்றிருக்கின்றன. ஆனால் அனைத்து கப்பல்களும் ஈரானுடனான ஒரு தொடர்பாடலை மேற்கொண்டுதான் அதற்குள்ளால் சென்று கொண்டிருக்கின்றன. கடந்த வாரம் ஈரான் 2 கப்பல்களை தாக்கிய பிறகு இப்போது முற்றாக ஓமான் பாதை நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. UAE ஓமான் நீரிணையின் ஊடாக சென்ற தனது கப்பல்களை மீள பெற்றிருப்பதாக கூறியிருக்கின்றது. அதே சமயம் கட்டாரின் போக்குவரத்து அமைச்சகம் கூறியிருக்கின்றது, தனது கப்பல் போக்குவரத்தை, இந்த ஹோர்மூஸின் ஊடான போக்குவரத்தை இப்போது நிறுத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறது. ஜப்பானின் மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி பைனான்சியல் டைம் என்ற இதழுக்கு தெரிவித்ததன்படி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஹோர்மூஸ் நீரிணை இன்னும் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்று சொல்லியும், தாங்கள் நினைத்ததை விட மிகவும் சிக்கலாகவே இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஈரான் மற்றும் ஓமானுக்கு அருகில் உள்ள குறுகிய பாதுகாப்பான வழித்தடங்களுக்குள் கப்பல்களை IRGC புதைத்த கண்ணி வெடிகள் அந்த நடுப்பகுதியை இருப்பதால் கப்பல்கள் 2 பக்கத்து கரையாளம்தான் போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 80 கண்ணி வெடிகள் அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரானிடம் கிட்டத்தட்ட 5 வகையான கண்ணி வெடிகள் இருக்கின்றன, வெவ்வேறு ரகத்தைச் சேர்ந்தவை. அவற்றில் 80 கண்ணி வெடிகளை புதைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹோர்மூஸ் வழியாக டேங்கர் கப்பல்களின் போக்குவரத்து படிப்படியாக மீண்டும் அதிகரித்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட கடந்த வாரம் ஒரு 57 கப்பல்கள் அதற்குள்ளால் சென்றிருந்ததாக கூறியிருந்தார்கள்.
ஆனால் இப்போது அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கின்றது. அதாவது கப்பல்களை அதற்குள்ளால் செல்வது மிக அதிக அளவில் குறைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த இருதரப்புக்கும் இடையிலான மோதல். இப்ப இந்த ஹோமூஸ் நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது, யார் இந்த அதை ஆட்சி புரிவது என்றதான் இழுபறியாக இருக்கின்றது. அமெரிக்கா ஒரு தந்திரமாக ஓமானுடன் இணைந்து அதை இரண்டாக பிரிப்பதற்குத்தான் அமெரிக்கா முயற்சி எடுத்திருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா நடத்துகின்ற ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் ஈரான் தீர்க்கமான பதிலடியை கொடுக்கின்றது. அதுதான் அமெரிக்காவின் தற்போதைய பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் பஹ்ரைனில் இருக்கின்ற 5வது கடற்படை தலைமையகம், குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்காவின் வான்படை தளம் என்பவற்றை தாக்கிய செய்திகளை கூட நாங்கள் அறிந்திருந்தோம். எந்த பகுதியிலிருந்து தாக்குதல்கள் வந்தனவோ அதே பகுதியை நோக்கி திருப்பி தாக்கினார்கள் என்று ஒரு பத்திரிகையில் செய்தி வாசித்தேன். இன்னும் ஒரு தகவல் ஒன்றை வாசித்தேன். ஹோர்முஸ் நீரிணையினுடைய பிடி, அதாவது அதை ஒரு திரும்புச் சீட்டாக வைத்திருக்கக்கூடியது இப்பொழுது ஈரானிடம் கைவசம் இருப்பதாகவும், ஈரானிடம் அந்த உறுதியான அந்த இருப்பதனால் இந்த யுத்தம் இப்பொழுது அதுக்கு நிற்கப் போவதில்லை, அமெரிக்காவும் சீண்டி கொண்டிருக்கும், சமாதானம் சரிவரப் போவதில்லை என்றும் சில நடக்கின்ற சம்பவங்களை எஞ்சார் ஒப்பிட்டிருந்தார். நியூசிலாந்து பொறுத்து கொண்டிருந்தது வட்டி விதங்களை உயர்த்துவதற்கு, வட்டி விதத்தை உயர்த்தி விட்டது என்றால் அவருக்கு நம்பிக்கை இழந்து விட்டது, இந்த விலைகள் குறையும் என்றது, குறிப்பாக இந்த எரிபொருள் விலையினூடாக வாழ்க்கை செலவு குறையும் என்பது. அதுபோல இன்னொரு ஆய்வாளர் குறிப்பிடுகிறார் என்னென்னா, அமெரிக்கா ஆயுத ரீதியாக ஈரானிடம் உலகத்திலே பெரிய ஆயுதத்திலே தான் பெரிய வல்லரசு, தன்னுடைய ஆயுதங்கள்லாம் முதல்தரமானவை என்று சொல்லியும் அதில் தாங்கள் அவையில் தோற்று போட்டணும் ஈரானிட்ட என்று சொல்லியும், இன்னொரு ஒப்பிட்டு செய்யினம் இந்த ChatGPTக்கு பதிலாக இன்னொரு GLM 5.0 என்று சொல்லி சைனா ஒரு ஓப்பன் சோர்ஸ் இலவசமாக எல்லாருக்கும் விட்டுருக்குறாங்க. அது குறைஞ்ச செலவில் செய்திருக்கிறது மாத்திரமல்ல, அதில் உள்ள பெரிய புரட்சி என்னென்னா, சொந்தமான முந்தைய NVIDIA சிப்ஸில் தான் இந்த AI டெக்னாலஜிகள் வேலை செய்யணுவார்கள். அவர்கள் சொந்தமாக முந்தைய ஹுவாய் என்ற ஒரு ஃபோன் கேள்விப்பட்டிருக்க, இந்த ஹுவாய் ஃபோனுடைய அசெண்டா என்ற ஒரு சிப்ஸை பாவிச்சுது தான் அந்த இதை தயாரித்திருக்கிறார்களாம் மிக குறைந்த செலவில், எந்தவித அமெரிக்க நிறுவனங்களுடைய தின்றியது. அப்போ எல்லா பக்கத்தாலையும் பார்த்தா அமெரிக்கா வீழ்ந்து கொண்டு தானே செல்கிறது. குறைநத்துக்கு இதுக்கு மூக்கு நிலைத்துக் கொண்டு இந்த சண்டையை உலகம் முழுவதுக்கும் தேவையற்ற வேலை பொருட்களின் விலை உயர்தல், தேவையில்லாத நிலையற்ற பொருளாதார நிலைமை இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். இந்த சந்தையை கூட நீங்கள் கூறுவது சரிதான். இதில் அதாவது இந்த ஏஐயை பொறுத்தவரையில், அதாவது இந்த ட்ரம்ப் பதவி ஏற்றவுடன் உடனடியாக கிட்டத்தட்ட $500 பில்லியன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முதலீடு செய்திருந்தார். அதுதான் அடுத்த பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை உயர்த்தும் என்று. ஆனால் அதை அவர் செய்த ஒரு சில வாரங்களுக்கு சீனா டீப் சீக்கை வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றுதான் கூறியிருந்தார்கள். இந்த பபுள் ஏஐ பபுள் உடைந்து விட்டது. ஏனென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போலதான் NVIDIAவின் சிப்ஸ்களை பயன்படுத்தாது தங்களிடம் இருக்கின்ற சிப்ஸ்களை பயன்படுத்தி அதுக்கு இணையான அளவுக்கு அதை கொண்டு வந்தது. நானும் நான் இந்த ChatGPTயையும் பயன்படுத்தி பார்த்தேன், டீப் சீக்கையும் பயன்படுத்தி பார்த்திருந்தேன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே தான். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ஒரு ஆர்டிக்கிளை எழுதி போட்டு ரெண்டிலும் கொடுத்து பார்த்தால், இந்த ChatGPT அந்த ஆர்டிக்கிளை எப்படி மாத்துதுன்றா ஒரு வெஸ்டர்ன் ஃபார்மேட்டுக்கு தான் மாத்தும். ஆனால் டீப் சீக்ல நான் போட்டு பார்த்தேன், அது ஓகே, அது இப்ப நாங்கள் எழுதினத்துல இருந்து பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் எழுதினத்துல இருந்து கடுமையா மாத்தி போட்டுது அது அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு. அப்ப அப்படி ஒரு நிலைமை. அப்ப அதுவும் ஓப்பன் சோர்ஸ். இப்ப நீங்க சொன்ன போல GLM 5.0 அது அலிபாபான்றது சீனாவின் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவங்க தாங்கள் ஓன் வெர்ஷன் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவர்கள் யோசித்தது, இப்ப மைக்ரோசாப்ட் ஒரு புரட்சி ஏற்படுத்திய போல, ஆப்பிள் ஒரு புரட்சி ஏற்படுத்திய போல, அடுத்தது இந்த செயற்கை நுண்ணறிவினூடாக அமெரிக்காண்ட பொருளாதாரத்தை தூக்கலாம் என்றுதான் யோசித்தார்கள். ஆனால் அந்த பபுள் உடைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏனென்று சொன்னால்,
சீனா இவ்வளவு மலிவாக செய்கிற போது ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் கோஸ்ட் தான் முடிஞ்சிருக்கிறது அமெரிக்காவோட ஒப்படைக்கு. அப்ப முதலீட்டாளர்கள் என்ன யோசித்தாங்கள் என்று சொன்னால், தாங்கள் இந்த ChatGPT என்ற அந்த மாயைக்குள்ள ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று. இவங்க இவ்வளவு விலையை சொல்லி இருக்கிறார்கள், இது டெவலப் பண்ண இவ்வளவு வரும் என்று. ஆனால் அவன் சொல்லியிருக்கான இது இந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் என்றால் தாங்கள் எங்கேயோ ஒரு இடத்தை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த முதலீட்டாளர்களின் நம்பிக்கை உடைந்து விட்டது. இப்ப அதொன்று. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இப்ப இன்று பெருமளவில் இங்கே இருந்து வெளிவருகின்ற இணைய அந்த சமூக வலைத்தளங்கள், இப்ப ட்விட்டராக இருக்கலாம், எக்ஸ் தளம் சொல்றது, எக்ஸ் தளமாக இருக்கலாம், வெவ்வேறு தளங்களில் நீங்கள் பார்த்தால் ஒன்றை சொல்கிறார்கள், இந்த மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுவதற்குத்தான் இந்த தாக்குதல்கள், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அவங்க எழுதியிருக்காங்க, கார்பன் காப்பி மாதிரிதான் நடக்கிறது. என்னென்றால், வெள்ளிக்கிழமை பின்னேரம் மார்க்கெட் மூடியவுடன் ஈரானை தகர்ப்போம், கொல்லுவோம், வெட்டுவோம், குத்துவோம் என்றுதான அறிக்கைகள் வரும் ட்ரம்பிடம் இருந்து. பேருந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் பேச்சுவார்த்தை, டீலுக்கு குளோஸ் ஆக இருக்கிறோம், டீல் வந்து விட்டது, அப்படிதான். திங்கட்கிழமை காலை நாளை பேச்சுவார்த்தை அல்லது திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை, போர் நிற்கிறது, இனிமேல் தாக்கமா, அப்படித்தான் வரும் என்று. பிறகு வெள்ளிக்கிழமை மாறும், திரும்ப வெள்ளிக்கிழமை நாங்கள் ஈரானை அழிப்போம் அல்லது 2 இடத்த குண்டை வீசுறது, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிந்து க்ளோஸ் பண்ணின உடனே குண்டை வீசுவது என்று சொல்லி, இது ஒரு மனிப்புலேஷன். அதாவது இந்த மார்க்கெட்டை இதன் மூலம் ட்ரம்ப் மேலேயும் கீழையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்றும், அதே போல இவ்வாறான தளம்பல் நிலையால் இந்த ஹோர்முஸ் நீரிணை இப்ப ஜப்பான் கூறியது போல ஒரு இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை. எனவேதான் இப்ப நீங்கள் கூறினீர்கள், அதாவது நியூசிலாந்து கூட வட்டி விகிதத்தை உயர்த்தி விட்டது என்று சொன்னால், அவர்கள் பார்த்து கொண்டிருந்தது இது முடியும், வளமைக்கு திரும்பும், நாங்கள் பொருட்களின் விலை குறையும், எண்ணெயின் விலை குறையும் என்று பார்த்து கொண்டிருந்தால், அவர்களுக்கு இப்போது விளங்கிவிட்டது இது வேற ஏதோ திசையில போய்கொண்டிருக்கிறது. இது எந்த தரப்பும் இதே சுத்தியுடன் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்றில்லை. மறுபடி அவர்கள் அணுசக்தி தொடர்பாகவோ, ஈரான் அணுசக்தி தொடர்பாகவோ அல்லது இஸ்ரேலின் பாதுகாப்பு தொடர்பாக ஒன்று பேசுவதெல்லாம் பொய் என்று தெரிகிறது. இது அதுக்காக இந்த போர் நடக்கவில்லை, போர் வேறு ஒரு காரணத்துக்காக நடக்கிறது என்றதைத்தான் இப்போது அந்த நாடுகள் உணர்ந்திருக்கின்றன. எனவேதான் அந்த நாடுகள் இனி தங்கள் வட்டி வீதத்தை உயர்த்தியோ என்னவோ செய்து தற்போதைய நிலையை தக்க வைப்போம் என்று. இந்த பிரச்சனையால் தான் பல நாடுகளில் அரசாங்கங்களே கவிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பிரித்தானியாவின் பிரதமர் எல்லாம் அடிக்கடி பதவியில் இருந்து துரத்தப்படுவதே இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கான அவர்களிடம் எதிர்கால திட்டமும் இல்லை, தங்கள் மக்களின் இந்த சுமைகளை குறைப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததான் அதற்குரிய முக்கிய காரணம். ஆம், உண்மையில் அது வெளியக நெருக்கடி என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாமல், இது அவர் ஒரு நாட்டு பிரதமரால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப்பட முடியாததாக இருந்தும் அவர் மீது குற்றங்கள் வருகின்றன. ஏனென்றால் பொருளாதார சுமை என்று வருகின்ற பொழுதுதான் உலகம் எல்லாம் புரட்சிகள் வடிக்க தொடங்கினது. முதல் வயிற்று பசி பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகளில் கை வைக்க வழிகிட்டால் பிரச்சனை வரும். அதுக்கு பிறகுதான் உலகத்தில் பல புரட்சிகளும் ஆரம்பமானது. இந்த இடத்துல இன்னொன்றையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் சில தினங்களுக்கு முன்னர் கிரிப்டோ கரன்சியினுடைய விலை வீழ்ச்சி ஏன் என்று பார்த்திருந்தோம். அதற்கான இன்னொரு காரணமும் நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டீங்களே, ஏஐலையும் ரோபோட்லையும் நிறைய காசுகளை கொண்டே முதலீடு செய்வதால இந்த கிரிப்டோ கரன்சியில முதலீடு செய்கிறார்கள் குறைஞ்சி வருகின்ற ஒரு தகவலும் இருக்குது. அப்ப நீங்கள் சொன்ன அந்த இதோட இது ஒத்து போறபடியா நிறைய பேர் இந்த கிரிப்டோ கரன்சியில இருந்து காசை எடுத்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்திலையும் ரோபோட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கு. அதனால் தான் கிரிப்டோ கரன்சி விலை குறைந்திருக்கிறது என்று. சரி, நாங்கள் இதோட சம்பந்தப்பட்டதுதான் அப்படியே நாங்கள் இஸ்ரேல் பக்கமாக செல்வோம். நேற்றும் பலஸ்தீனத்திலே தாக்குதல் நடந்து பலஸ்தீனர்களும் இறந்திருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாவும் தாக்கி இருக்கிறது, இஸ்ரேலும் தாக்கி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் மிக கடுமையாக முதலாவது சரத்தை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், மியூச்சுவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் உள்ள முதலாவது சரத்தை, அதாவது தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், படைகள் விலக்கப்பட வேண்டும், அதாவது இஸ்ரேல் லெபனானில் செய்யப்படுறது நிறுத்தப்படும். ஆனால் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அது பேச்சுவார்த்தை, இப்போ தற்செயல பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு போனாலும் அந்த பேச்சுவார்த்தை நகராமல் அப்படியே இருக்கிற சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கூறுங்கள்.
இஸ்ரேல் லெபனான் போர் வந்து தொடர்ச்சியாக அது ஒரு லோவ இன்டென்சிட்டி என்ற ஒரு குறைவான தாக்குதலாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக அங்கு இருதரப்பும் தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் அங்கு குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அதை கூறியிருக்கிறார், ஹிஸ்புல்லாக்களின் 200 மீட்டர் நீளமான 25 அடி ஆழமுள்ள 25 கிலோமீட்டர் மன்னிக்கவும் 25 மீட்டர் ஆழமுள்ள பங்கர்களை தாங்கள் பங்கர் பர்ஸ்டர் குண்டுகள் மூலம் தகர்த்தளித்ததாக அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட சினைப்பர் தாக்குதலில் வந்து இந்த கொலானி பிரிகேட் என்றது வந்து இஸ்ரேலின் மிகவும் சிறப்பு படையணி ஒன்று. அதுன்ற பிளட்டூன் கமாண்டர் கேப்டன் தர அதிகாரி கொல்லப்பட்டிருந்தார். அவருடன் ஒரு சிப்பாய் ஒருவரும் பிறகு பின்னர் ஒரு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கேப்டனை படுகொலை செய்தவர் சினைப்பர் தாக்குதலாளியை தாங்கள் கண்டுபிடித்து அந்த கட்டுடத்துடன் வைத்து குண்டு வீசியதாக அதற்கும் ஒரு காணொலியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் வந்து பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி இருக்கின்றது. அதில் பெருமளவானவற்றை அவர்கள் இந்த பயிர் நிலங்கள், விளைச்சல் நிலங்கள், ஒலிவ் தோட்டங்கள் அவையெல்லாம் தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கு கரை பகுதியில் 15 வயது சிறுவன் ஒருவனும் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்ப தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவின் சென்ட்ரல் கொம் என்ற மத்திய கட்டளை மையத்தின் கட்டளை அதிகாரி அட்மிரல் பிராட் கூப்பர் வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய பயணத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த 2 தரப்புக்கு மேற்கு இடையிலான உடன்பாடு, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவது தான் என்று கூறியிருக்கின்றார். எனவேதான் 2 நாட்டுக்கும் போயிருக்கின்றார். ஆனால் அவருடைய பயணம் தொடர்பாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தாங்கள் கூப்பரிடம் தெளிவாக கூறிவிட்டதாகவும், ட்ரம்ப் வந்து ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தங்கள் மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து லெபனான் இஸ்ரேல் போரை முடிப்பதற்கு முயலுகிறார். ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு அற்றது. தாங்கள் லெபனானில் இருந்தோ, காசாவில் இருந்தோ, சிரியாவில் இருந்தோ தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்பதை தான் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் கிட்டத்தட்ட இந்த தெற்கு லெபனானில் கிட்டத்தட்ட 4 மாத கால நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய தளங்கள் பல சிதைந்திருப்பதாக அந்த நாட்டின் கலாச்சார அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கின்றார். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோவின் தளமான டயர் பகுதியில் இருக்கிற பண்டைய கால இடங்கள் வந்து தகர்த்து அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். இதனிடையே இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், லெபனான் வந்து உள்நாட்டு போரை, ஒரு சிவில் போரை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இந்த கூட்டமைப்பு ஒப்பந்தம் வந்து நாட்டில் உள்நாட்டு மோதல்கள் குறித்த அச்சங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது என்றும், ஹிஸ்புல்லாவும் அதன் கூட்டாளி அமைப்புகளும் மோதலை தூண்டி விடுவதாகவும், ஆதரவாளர்கள் வீதிகளில் இறக்கி இருப்பதாகவும், நீங்கள் கடந்த 2 நாட்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், லெபனானில் ஹிஸ்புல்லாண்ட ஆதரவாளர்கள் ஒரு அரசுக்கு எதிரான போராட்டங்களில் இறங்கியிருந்தார்கள். இப்ப லெபனானின் முந்தைய உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்த தாயிப் ஒப்பந்தத்தில் ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருந்தன என்று எதிர்ப்பாளர்கள் இதை வாதாடுகிறார்கள் என்று சொல்லியும், பல்லாயிரக்கணக்கான ஆயுதமேந்திய போராளிகள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்களின் பெரிய ஆயுத கிடங்கு மற்றும் லெபனான் இராணுவத்தின் சில பகுதிகளில் வலுவான செல்வாக்கு ஆகியவற்றை ஹிஸ்புல்லாக்கள் கொண்டிருப்பதாகவும், அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக தொடர்கின்றனர் என்றும், ஈரானின் ஆதரவு அவர்களுக்கு இருக்கின்றதால் எந்த ஒரு ஆயுத குறைப்பு செயல்முறைக்கும் முக்கிய தடையாக அது கருதப்படுவதாகவும், இதற்கிடையில் லெபனான் இராணுவமும் நாட்டின் அரசியல் பிரிவுகளும் பிளவுபட்டிருப்பதாகவும், ஜனாதிபதி ஜோசப் அவுன் மற்றும் பிரதமர் நவாஸ் சலாம் இந்த ஒப்பந்தம் மீண்டும் உள்நாட்டு சண்டையை தூண்டாமல் இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விட்டு வருவதாகவும் அது கூறியிருக்கிறது.
இந்த இடத்திலே எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. அந்த லெபனான் நாட்டை மத்திய தரை அதாவது வளைகுடாவின் பாரிஸ் என்று அழைக்கும் அளவுக்கு அது ஒரு அழகியல் நிறைந்த நாடு, நகரம் என்று நிறைய அழகியல் நிறைந்த கட்டடங்கள், மரங்கள் இன்னும் அவர்கள் கட்டிக் காத்தார்கள் என்றும், அவற்றையெல்லாம் இஸ்ரேல் அழித்து வருவதாகவும் தகவல் வாசித்தேன். இப்போது நீங்கள் கூறுகின்ற பொழுது, ஆமாம் அவர்கள் இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே நுழைந்து நிறைய சேதங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பது தெரிகிறது. சரி, இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதாவது ஹிஸ்புல்லாவை இயக்குவது ஈரான் என்பது வெளிப்படையாக தெரியும். ஹிஸ்புல்லாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் ஈரானால் முடியும். ஆனால் ஈரான் தன்னளவிலே அங்கே ஒரு போர் நிறுத்த உடன்பட்டு வந்தாலும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே லெபனானுக்கு நேரடியான பிரச்சனை இல்லை. உண்மையிலே நீங்க சொன்ன ஹிஸ்புல்லா தான். ஹிஸ்புல்லா லெபனான் அரசாங்கத்துக்கு கூட கட்டுப்பட்டதாக இல்லை. முழுக்க முழுக்க ஈரானுக்கெல்லாம் செயற்படுகிறது. அப்ப ஈரான் தான் இதில் நின்று ஒரு நிழல் யுத்தம் நடத்துவதாக பார்க்க முடியுமா? இந்த யுத்தத்தை ஏதோ ஒரு வகையில் முடிவில் கொண்டு வர வேண்டும். ஹோர்முஸ் சம்பந்தமாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டாலும் நாங்கள் இஸ்ரேலை சீண்டிக் கொண்டிருப்போம் என்றால் தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கொண்டு வர முடியும். அல்லது தாங்கள் வைத்துக் கொண்ட கவுண்ட் டவுன் கிளாக் இருக்கிறதா 2040க்குள் நாங்கள் இஸ்ரேலை அழித்து விடுவோம்ன்றதுக்கு அந்த 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 நிகழ்ச்சி நிரலில் அஜெண்டாவில் தான் வேலை செய்கிறார்களா? ஹிஸ்புல்லா பற்றி அவருடைய பேக்ரவுண்ட், இந்த இதில் அவர் ஏன் இந்த ஈரானின் நிலப்பாட்டை பற்றியும் கொஞ்சம் கூறுங்கள். ஹிஸ்புல்லாக்கள் கூடுதலாக அவர்கள நிலைமை ஒன்று லெபனானில் இஸ்ரேலிய படைகள் அந்த இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான போருக்கு பிற்பாடு லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு பிற்பாடு உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது இடம்பெற்ற போர் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் இந்த காசா பலஸ்தீன மக்களுக்காக களமிறங்கியது. பலஸ்தீன மக்களுக்காக ஹிஸ்புல்லாக்கள் குரல் கொடுத்திருந்தன. அதே சமயம் ஏன் களமாடி இருந்தார்கள். அவர்கள் இப்போது கூறுகிறார்கள் தங்களுடைய இழப்பு கூட அந்த பலஸ்தீனிய மக்களுக்காகத்தான் தாங்கள் இவ்வளவு தலைவரையும் கூட போராளிகளையும் கூட உள்ளத்துக்கு இழந்திருக்கிறோம் என்று சொல்லி. அதே போல ஈரானும் அதனைத்தான் கூறுகின்றது. மற்றது ஈரானுக்கும் ஒரு ஆதரவு படைகள் தேவை. இப்ப அமெரிக்காவுக்கு நேட்டோ இருப்பது போல ஒரு கூட்டணி அமைப்பு இல்லாமல் தனித்து நின்று இந்த தற்போது உலக ஒழுங்கில் யாரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்ப என்னென்று சொன்னால், இப்ப ரஷ்யாவை பார்த்தீங்க என்று சொன்னால் சங்காய் கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது எஸ்சிஓவாக இருக்கலாம், அல்லது பிரிக்ஸ் அமைப்புகளாக இருக்கலாம், கூட்டணியை சேர்ப்பார்கள். அதே போல ஆசியன் கூட்டமைப்பு என்று சொல்வது. அதே போல இப்ப நேட்டோ கூட்டமைப்பு, ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டணியை வைத்துத்தான் இந்த உலகத்தில் அவர்கள் தங்கள் நாடுகளையும் இனங்களையும் ஒரு காப்பாற்றுகிறது அல்லது ஒரு பேரம் பேசும் நிலைக்கு வைத்திருக்கிறார். இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் ஏன் இவ்வளவு தோல்வி என்று சொன்னால், நாங்கள் யாருடனும் கூட்டாளியாக இல்லை. கூட்டாளியாக சேர யோசிப்பவர்கள் யார் என்றால் எதிரிகளைத்தான் கூட்டாளியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ நாடுகள் இருக்கின்றன கூட்டணி, அது நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றோம். அப்ப யாரும் ஆதரவற்ற ஒரு நிலை. இப்ப இந்தியாவின் நிலையும் அதுதான். அதைத்தான் பல இதை நான் கூறவில்லை, பல ஆய்வாளர்கள் கூறுவார்கள். இந்தியாவுக்கு 9 நெய்பர்ஸ், அயலவர்கள், 9 நாடுகளுடனும் பிரச்சனை. அதான் அந்த சிக்கல். அப்ப இரண்டு சொன்னால் முதலில் எங்களுக்கான ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்ப இப்ப ஈரானுக்கும் அதுதான். இப்ப ஈரான் நீங்கள் பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு இந்த போரில் ஹூதிஸ் அமைப்பினராக இருக்கலாம், மற்றது ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், இவர்கள் மற்றது ஈராக்கில் இருக்கிற எதிர்ப்பு படையங்கள், இந்த 3 நாடுகளும் அவர்கள் தங்களுக்குரிய ஒரு படைத்துறை ரீதியாக ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகளை வைத்திருப்பதால் தான் அவர்களால் இதற்கு சபை பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட அவர்களுக்கு ராஜதந்திர ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆயுத ரீதியாக ஒரு கூட்டாளியாக ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அப்ப அப்படித்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நேரடியான தாக்குதலுக்கான ஒரு குழுவாக ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். ராஜதந்திர ரீதியா இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்மானம் வருகிறது என்று சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ணி விடுவார். அப்ப இந்த முறை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீட்டோ காணும், ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வீட்டோ பண்ணினார்கள் கடந்த ஈரான் மீது கொண்டு வந்த தீர்மானம். அப்ப அவ்வாறான ஒரு வலுவான கூட்டணி, அப்படி ஒரு கூட்டணியாகத்தான் இந்த ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களை இப்ப ஈரான் அமைச்சர் அபாஸ் அரக்சி இப்ப இந்த வாரம் பேசும்போது கூறியிருந்தார், தாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயற்படுகிறார்கள். ஏனென்றால் முன்னைய நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் தலைவர்கள், தளபதிகளை இஸ்ரேல் இலகுவாக வேட்டையாடி விடுவதுண்டு. ஆனால் இந்த தடவை போரில்
அவர்களை இஸ்ரேலால் குறிவைக்க முடியாமல் இருக்கின்றது. எனவேதான் பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டாலும் தலைவரோ உயர்மட்ட தளபதிகளையோ குறிவைக்க முடியாத அளவுக்கு அவர்களின் வலை அமைப்பை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்றுதான் ஈரான் கூட தெரிவித்திருந்தது. இதற்குள்ளே பலஸ்தீனர்கள் சன்னி முஸ்லீம் வகையைச் சேர்ந்தவர்கள், ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் ஷியா முஸ்லீம், அவர்களுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அவர்கள் இன்னொரு அயல் நாட்டுக்காக தாங்கள் போராடுவது என்பது ஒரு வியக்கத்தக்க விடயம். நீங்கள் கூறியது போல எதிரிகளை இந்தியாவுக்கும் அல்லது எங்களையும் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். எதிரிகளை மட்டும் சம்பாதித்து வைத்திருந்தோம், ஆதரவாளர்கள் இல்லை என்று. ஆதரவாளர்களின் அவசியம் என்ன என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள். எதிர்காலத்திலாவது அந்த அந்த நிலைமை நோக்கி எங்களுடைய இனம், எங்களுடைய தலைவர்கள் அல்லது எங்களுக்காக பேசுபவர்கள் நகர வேண்டும். அதுக்கு உங்களை போல ஆய்வாளர்கள் வரலாற்று உதாரணங்கள், நடைமுறை உதாரணங்கள் என்றவற்றை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு சில வழிகாட்டலாக இருப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். சரி, இப்பொழுது ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவோம். என்னவென்றால், வெனிசுலாவிலே நடைபெற்ற இந்த நில அதிர்வின் காரணமாக இறப்புகள் எண்ணிக்கை அல்லது காணாமல் போனது அல்லது கணக்கிடப்படாத எண்ணிக்கை மிக அதிகரித்து கொண்டு போவதாக தகவல் இருக்கின்றது. என்ன கடைசி நிலைமையிலான புள்ளி விவரம் என்ன? எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அல்லது காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இருக்கின்றனவா? வெனிசுலாவில் அதாவது அங்கு இடம்பெற்ற இரட்டை நில அதிர்வு, அதாவது M7.2 M7.5 என்று அதை இப்போது அழைக்கிறார்கள். அதில் அந்த மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரையில் 1430 பேர் பலியாக இருப்பதாகவும் 3200 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் 61,900 பேர் இன்னும் காணாமல் போயிருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் 3200, இது 68,900, கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்திருக்கலாம் என்று இப்போது கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த சர்வைவல் விண்டோ என்று சொல்கிறது, இந்த நில அதிர்வில் அகப்பட்டவர்கள் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும் மீட்பு பணிகளுக்கு முதல் என்று, அது 48 மணி நேரம் தொடக்கம் 72 மணி நேரத்துக்கு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் உயிர் தப்புவதற்கான சான்ஸ் சரியான குறைவாகத்தான் இருக்கும். அது இப்போது முடிந்து விட்டதாகத்தான் கூறுகிறார்கள். பெருமளவான நாடுகள், இப்ப அமெரிக்கா கூட தனது கப்பல்களை, அதாவது வெனிசுலாவின் அதிபர் மதுரோவை கைப்பற்றுவதற்கு பிரதான தளமாக விளங்கிய அந்த கப்பல் கூட வெனிசுலாவில் தான் போய் நிற்கின்றது. இப்போது மீட்பு படையணிக்காக போய் நிற்கிறார்கள். ஆனால் பல நாடுகள், இப்ப இந்தியா கூட அனுப்பியிருந்தது, துருக்கி அனுப்பியிருந்தது, தென் அமெரிக்க நாடுகள் என்று எல்லாரும் அனுப்பியிருந்தாலும் அது சேதம் மிக மிக கடுமையான சேதம். ஏன்னா இரட்டை அதிர்வு தான் ஆக கடுமையாக இருந்தது. கிட்டத்தட்ட 774 கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அப்ப அதாவது இந்த பல கட்டிடங்களை தரமட்டமாக்கி இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு அங்க மக்களுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு கோப கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் விரக்தியை அரசாங்கத்தின் மீது திருப்பி இருப்பதாகவும், மக்கள் கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருக்க நிவாரண உதவிகள் சொற்பமாகவே சேரும் நிலையில் அதிகாரபூர்வமான பதில் நடவடிக்கைகள் மெதுவாகவும் தற்காலிக ஏற்பாடுகளுடனும் இருப்பதாக அவர்கள் அரசாங்கத்துக்கு குற்றம் சுமத்தி இருப்பதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்திலே குறிப்பாக சுனாமி ஏற்பட்டது 2004ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்பொழுது இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, வேறும் சில நாடுகள் நினைக்கிறேன். இறந்தவர்களினுடைய எண்ணிக்கைக்கு சமனான அளவிலே இந்த ஒரு நாட்டில் மட்டும் இறந்த அளவு என்றால் இது ஒரு பெரிய மனித பேரழிவாக இருக்கும் நினைக்கிறேன். என்றால் கட்டடங்களே மிகப்பெருமளவான கட்டடங்கள் அழிந்திருக்கின்றன, இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். அது வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அது நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர் இவ்வாறு நடந்ததாக கூறுகிறார்கள், அப்படித்தானே? உண்மைதான். நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பின்னர், அதை நினைக்கிறேன் 1915களிலோ 20 நினைக்கிறேன், அப்போ நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம், பூமி அதிர்வு. அதற்கு பிறகு இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. இதுக்கும் வெறு ரயர் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இரட்டை அதிர்வு தான் அதிக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு 39 வினாடிகள் இடைவெளிக்கு 2 முறை அதிர்ந்தது மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்பொழுது ஜப்பான்ல அடிக்கடி சுனாமி வந்தாலும் அவர்கள் அந்த சுனாமியிலிருந்து தப்புவதற்காக கட்டடங்கள் எல்லாம் அந்த வாகனத்தினுடைய சொக்கப் சோர் மாதிரி தான் கட்டுகிறார்கள். வளைந்து நெளிந்து எல்லாம் இருந்தாலும் கூட கட்டடங்கள் உடையாது. அநேகமாக கட்டடங்கள் உடைந்துதான் ஆட்கள் அதுக்குள்ளே அகப்பட்டிருப்பது.
அவ்வாறான நிலைமைக்கு இப்பொழுதைக்கு மற்ற நாடுகளால் வர முடியுமா தெரியவில்லை. சரி, நாங்கள் இப்பொழுது ரஷ்யா, உக்ரைன் சண்டை தொடர்பாக கொஞ்சம் ஆராய்வோம். 2 பக்கமும் மாறி மாறி தாக்குகிறார்கள். அண்மை காலமாக நிறைய சேதங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. இதை பற்றின தகவல்கள் இருந்தால் நேயர்களுக்கு கூற. இருதரப்பும் இப்போது ட்ரோன் போர் முறைக்கு மாறி இருப்பதாக கூறுகிறார்கள். இருதரப்பும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் ஒருவரை ஒருவர் தாக்கி இருக்கிறார்கள். ரஷ்யாவின் பல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா இப்போது டீசல் ஏற்றுமதியை தாங்கள் முற்றாக நிறுத்துவதற்கு கூட அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளூரில் கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே சமயம் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பெட்ரோல் ஸ்டேஷன்களை ரஷ்யா உக்ரைனில் குண்டு வீசி தாக்கி அழித்திருக்கின்றது. உக்ரைனிலும் அதே நிலைமைதான். பெருமளவான இடங்களில் மின்சார துண்டிப்புகள் கூட இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் ரஷ்யாவின் எண்ணெய் தாங்கி கப்பல்களை உக்ரைன் குறிவைத்து தாக்குகின்றது. அதே சமயம் இந்த பிரான்ஸ் கூட அண்மையில் ஒரு கப்பலை கைப்பற்றியிருந்தது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் கைப்பற்றுவதால் இப்போது இன்று ஒரு படத்தை போட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் டேங்கர் கப்பல் ஒன்று, எல்என்ஜி டேங்கர் கப்பல் ஒன்று, இந்த 12.7 மில்லிமீட்டர், எங்கட ஊர்ல அதை சொல்லுவாங்க 50 கலிபர் என்று சொல்லி, அந்த 50 கலிபர் 2 துப்பாக்கிகளை இப்போது இந்த சிவிலியன் கப்பல்களில் 2 துப்பாக்கிகளை பொருத்தி இருக்கிறார்கள். ட்ரோன்களை சுடுவதற்காகவும் மற்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உலங்கு வானூர்திகள் தரை இறங்கினால் தாக்குவதற்காகவும் என்று போட்டியிருக்கிறார்கள். அதன் மூலத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் உக்ரைன் 3 மிக் 29 ரக விமானங்கள் இந்த வாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2 விமானங்கள் அது வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒன்று ஹேங்கருக்குள் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த நிலையில் தாக்கப்பட்டிருக்கிறது, ஆளில்லாத தாக்குதல் விமானம் ட்ரோனினால். ஒன்று அதற்கு ஹேங்கருக்கு வெளியில் வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றது. 3 விமானங்களை தாக்கி அளித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த கிரைமியா பாலம் மீதான தாக்குதல், மற்றது ரஷ்யாவின் உட்பகுதிக்குள் ரஷ்ய ஜெனரல்களை குறிவைத்த உள்ளக புலனாய்வு நடவடிக்கைக்கு பொறுப்பான உக்ரைன் புலனாய்வுத்துறையின் கட்டளை அதிகாரி, கேர்னல் தர அதிகாரியை ரஷ்யா உக்ரைனுக்குள் வைத்து ரஷ்யாவின் உளவாளிகளாகத்தான் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். சுட்டு படுகொலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த ரஷ்யாவின் உக்ரைன் 154வது கவச படையணி, அந்த டேங்க் படையணியின் கட்டளை அதிகாரி அவரும் கேர்னல் விளமடீர் அவர்கள் சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்ப உக்ரைன் ரஷ்யாவுக்குள் புகுந்து பல இரகசிய நடவடிக்கைகளை செய்வது போல ரஷ்யாவும் உக்ரைனுக்குள் புகுந்து இப்போது படை அதிகாரிகளை குறிவைத்து வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது அதாவது ட்ரோன்கள், ஆளில்லாத விமானங்கள் தற்பொழுது warfare, அதாவது ஆயுதமாக இருப்பது போல தெரிகிறது. ஏனென்றால் ஈரான் அதைத்தான் பாவிக்கிறது. ஈரான் ஒரு ஹெலிகாப்டரை, அப்பாச்சி என்ற ஹெலிகாப்டரை வெளுத்தினதும் அதே ஆயுதத்தினால் தான். அண்மையில் ஈராக்குக்கு மேலாக பறந்து தாக்கப்பட்ட விமானம் ஒன்றின் விமானி, அமெரிக்க விமானி கூறினார், கண்ணுக்கு முன்னாலே ஜெல்லி ஃபிஷ் போன்ற வடிவமுடைய நிறையவற்றை பார்த்தேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். ஆக இனிமேல் இந்த ஆளில்லாத இந்த ட்ரோன்கள்லாம் யுத்தத்தினுடைய வலிமையை அல்லது யுத்தத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகின்றனவா? சற்று விளக்கி விட்டு. உண்மைதான். இனி வரும் காலங்களில் அதுதான் இப்போது பிரித்தானியா கூட தனது 2 டிஸ்ட்ரோயர் கப்பல்களை கைவிட முன் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், இனிமேல் வரும் காலத்தில் ட்ரோன் வார்ஃபேரா தான் இருக்க போகிறது, இந்த கப்பல்கள் எல்லாம் இனிமேல் பயன்பட போவதில்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த கப்பல்கள் மிக விலை உயர்ந்த கப்பல்கள், மிக விலை உயர்ந்த ஆயுதங்களை முன்னர் இந்த வல்லரசு நாடுகள்லாம் கொண்டிருக்கலாம். அவர்களால் தான் அதை தக்க வைக்க முடியும், பராமரிக்க முடியும். அமெரிக்கா 11 விமானம் தாங்கி கப்பல்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய நாடுகள் 1-2 தான் வைத்திருக்கிறார்கள். அதன் செலவுகள் மிக அதிகம். ஆனால் இந்த ட்ரோன் வார்ஃபேர் அதை மாற்றி தலைகளாக மாற்றப் போகிறது. யாரும் வைத்திருக்கலாம், சின்ன குழுக்கள் கூட வைத்திருக்கலாம். என்றால் அது $200 $300, மற்றது அதன் தொழில்நுட்பம் சிலது மோட்டார் சைக்கிள் என்ஜின்ல தான் அது பறக்கிறது. அப்ப அதை ஈஸியாக செய்து விடலாம். அங்க C50 என்று ஊர்ல சொல்லுவார்கள், அப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜின் கிடைச்சாலே ஒரு ட்ரோனை செய்து விடுவார்கள். அதில் கிரனேட்டை கூட பொருத்துகிறார்கள், RPG குண்டுகளை பொருத்துகிறார்கள் என்ற போது
இதை எதிர்கொள்வது மிக மிக கடினமாக இருக்க போகுது. இப்ப கூடுதலான இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் போடுகிறார்கள் என்று சொன்னால் ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் சிஸ்டம். இப்ப லேசர் கதிர்களையோ அல்லது பல்குழல் துப்பாக்கிகளையோ, அதாவது சரமாரியாக மழை போல் குண்டுகளை பொழிந்து இதுகளை தகர்ப்பதோ அல்லது குறிபார்த்து சுடும் துப்பாக்கிகளையோ. அண்மையில் கூட இந்த ஷாட்கன்னுக்கு கூட 6 ரிவால்வர் மாதிரி 6 குண்டுகளை சுழல் துப்பாக்கி மாதிரி ஷாட்கன்னை வடிவமைத்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த ஷாட்கன்னினால் இந்த ட்ரோன்களை சுடுவதற்கு. அவ்வாறு எல்லா அதாவது போர் முறையையே தலைகளாக மாற்றிவிட்டது இந்த ட்ரோன் வார்ஃபேர். நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.